உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah. We praise you Lord. பிதாவே ஹalleluya ஆராதிக்கிறோம். ஹalleluya உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும், ஸ்தோத்திரமும் கனமும், வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் கனமும், வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும், உம்மை ஆராதிக்கின்றோம், உரபலன சகதரணபலம் உம்மை திக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மில் அன்பு செய்கின்றோம், உம்மில் அன்பு செய்கின்றோம். கரங்களை உயர்த்தி பரிசுத்தமுள்ள தேவனே, கிருபை நிறைந்த தேவனே, அன்பு நிறைந்த தேவனே, உங்களுடைய நாமத்தையே பணிந்து கொள்ளும்படியாக, உங்க நாமத்தை உயர்த்தும்படியாக இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் இருதயங்களை நீர் ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளை நீர் நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் கர்த்தர் ஆண்டவரே ஹல்லேலூயா உதவி செய்வீராக. ஆண்டவரே, சிந்தைகள் எல்லாம் கர்த்தருக்கிறாய் திரும்பட்டும் ஆண்டவரே. கவலைகளை மறந்து துதிக்க
ஆராதிக்கிறதற்கு கர்த்தர் பலன் தருவீராக. துதித்து துதித்து ஆண்டவரே ஜெயம் எடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஒவ்வொருவரை தனித்தனியாய் பேர்பராய் ஆசீர்வதிப்பீராக. தேவ வல்லமை இந்த இடத்துல ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுவதாக. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோமாக. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பயத்தோட நல்பக்தியோட தேவனை ஆராதிப்போம். வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம். கரங்களை நல்லா தட்டி பாட போகிறோம். கர்த்தரை உயர்த்த போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பயத்தோடே நல் பக்தியோடே தேவனை ஆராதிப்போம். பயத்தோடே நல் பக்தியோடே தேவனை ஆராதிப்போம். வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம். வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ஆபத்து நாளில் அரணாம் கோட்டை நித்திய கண்மலையே. ஆபத்து நாளில் அரணாம் கோட்டை நித்திய கண்மலையே. யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே. யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். சாத்தானின் கோட்டை தகர்த்தோழிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானின் கோட்டை தகர்த்தோழிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானை ஜெயித்த நல் இயேசு நமக்குண்டு. சாத்தானை ஜெயித்த நல் இயேசு நமக்குண்டு. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ஓசன்னா பாடி ஆர்ப்பரிப்போம் உன்னத தேவனே. ஓசன்னா பாடி ஆர்ப்பரிப்போம் உன்னத தேவனே. ஜெய ஜெய முழங்கிடுவோம். ஜெய ஜெய ராஜனுக்கு ஜெய முழங்கிடுவோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கு, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கு. சேனைய தீபன் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனைய தீபன் நம் கர்த்தருக்கு
செலுத்துவோம் கனவும் மகிமையுமே. அற்புதமே தம் மன்னனுக்கு, அதை அறிந்து அக மகிழ்வோம், அதை அறிந்து அக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா கருத்தை உணர்ந்து? ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துகிற ஒரு தேவன். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. தாய் மறந்தாலும் நான் மறவே, திக்கற்றோராய் விட்டுவிடே. தாய் மறந்தாலும் நான் மறவே, திக்கற்றோராய் விட்டுவிடே. என்றுரைத்தென்மை மீட்டுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார். வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அழித்திடுவார். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அழித்திடுவார். சேனை அதிபன் நமது தேவன், அவரை என்றும் போற்றிடுவோம். சேனை அதிபன் நமது தேவன், அவரை என்றும் போற்றிடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். நல்லவரே வல்லவரே, நன்மைகளின் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகளின் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே. எல்லாரும் உணர்ந்து
சேர்ந்து சொல்லுவோமா? சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து சொல்லுவோம். வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, நன்றி சொல்லி பாடுவே நாதனேசுவின் நாமத்தையே நன்றி. நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதனேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதனேசுவை போற்றிடுவேன். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே, நல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நல்லவர் அவர், ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா, வல்லவர் அவர். அவர் எப்போதுமே அவர் ஹல்லேலூயா நல்லவராக இருக்கிறாரே. அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் என்னை நடத்தினார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு புதிய மாதத்தை காணும்படியாக தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையிலே நமக்கு ஆண்டவர் உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் பாட போகிறோம். ஹல்லேலூயா. தேவன் இந்த மாதத்தில் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக, தம்முடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுகிறவராக இருப்பாராக. ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து புது மனிதனாக, முழு மனிதனாக வேண்டும். நம்ம வாழ்க்கையை ஹல்லேலூயா எல்லா பகுதியிலையும் முழுமையான ஒரு நிலைமையில மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நிலைமைகள் மாறட்டும், சோர்ந்து போன நிலைமைகள் மாறட்டும், கண்ணீரின் அனுபவங்கள் மாறட்டும், ஆண்டவரை மறக்கிற அனுபவங்கள் மாறட்டும், அவிசுவாசங்கள் அதைரியங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த நாளிலே என் விசுவாசத்தை கர்த்தர் பெருக பண்ணுவீராக. உலர்ந்து போன நிலைமைகள் மாறுவதாக. ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு தேவ வல்லமை என்னுடைய வாழ்க்கையின் பகுதிகளிலே வெளிப்படுவதாக. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா, அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். நரம்புகள் உருவாகட்டும், உன் சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும், உன் சிந்தை உண்டாகட்டும். ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று ஒரு எதிர்பார்ப்போடு தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சதைகள் உண்ட
உணவாகட்டும், சதைகள் உண்ணாகட்டும், வசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், வந்து சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், வந்து சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே, தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், வந்து சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், வந்து சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, இன்று உலர்ந்த எலும்புகள் வந்து சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், வந்து சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சேனையா எழும்பணுமே, தேசமெங்கு செல்லணுமே, சேனையா எழும்பணுமே, தேசமெங்கு செல்லணுமே. ஐயா அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடு ஆவியான தேவா, ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா, இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம பாட போகிறோம். வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஹல்லேலூயா என்னுடைய மீறுதல்களினாலே சில பகுதிகள் உலர்ந்து போயிருக்கலாம், என்னுடைய இயலாமையினால என்னுடைய சொந்த முயற்சினால சில பகுதிகளில் நான் தோற்று போய் வந்திருக்கலாம், என்னுடைய மாம்சத்தில் நான் செயல்பட்டதுனால சில சூழ்நிலைகளில் நான் ஹல்லேலூயா தோற்று போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய கருத்துல தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே நீங்க ஆகும் என்று சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே, உம்மை ஆண்டவரே நோக்கி ஆண்டவரே வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, உம்மை சார்ந்து இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன். என் வாழ்க்கையின் பகுதிகளை ஆண்டவரே நீர் செழிப்பாய் மாற்றுவீராக, என் வாழ்க்கையின் உலர்ந்து போன நிலைமைகளை மாற்றுவீராக. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரமான நிலைமைகளை மாற்றுவீராக. இன்றைக்கு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியான ஒரு தேவனுடைய கிருபை வெளிப்படுவதாக. ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக. கர்த்தரை ஹல்லேலூயா கர்த்தரை உயர்த்துகிறதற்கு, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறதற்கு, கர்த்தருடைய ஹல்லேலூயா சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு
செய்வதற்கு இந்த வேளையில எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. சேனையா எழும்பணுமே கர்த்தரோடு. ஹல்லேலூயா. தேசம் எங்கும் செல்லணுமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி எதிர்பார்க்கிறீங்க? சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் நிற்கணுமே. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் தம்முடைய ஆவியினாலே நம்மை ஹல்லேலூயா பலப்படுத்துவாராக. ஆண்டவர் நமக்கு தேவையான அபிஷேகத்தை தருவாராக. ஆண்டவர் ஹல்லேலூயா பூமியின் கடைசி பரியந்தம் அவருக்கு சாட்சிகளாய் நிற்கிறதற்கான ஒரு ஹல்லேலூயா உன்னத ஆவியினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. நல்ல கரங்களை தொட்டி ரபலர ஷகதரப ரபலப லிகமரபலப ரபதுரப கபரபலப ஷபரப கபரபலப ரிகமரபதுரப ரபலப ஷபரப கபரபலப ஷபரப லிஹந்தரபுரப கபரபலப ஷபரபலப. ஹல்லேலூயா. சேனையா எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே. சேனையா எழும்பணுமே, தேசமெங்கும் செல்லணுமே. ஐயா அசைவாடு ஆவியானது. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியானது. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் நிற்கணுமே. சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் நிற்கணுமே. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. இன்று அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய. உரகமலர ஷபர பலபரப கமர பலப அம்மே. உரகமலபரப துரடப கமர பலபரப ஷபர பலப. உயிர்த்தெழும் வல்லமை வேண்டுமே. உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உரபபபப கமரப ஷபர பலபர மதுர கபர பலபர யங்கரபுரப கபர பலபர ஷபர பலபர மதுர பலபர கபர பலபர. கிருபை 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 பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும். உரகமனம ஷகதரபுரப கபர பலபர. தேவ வல்லமை, ஓ தேவ வல்லமை ஒவ்வொருவர் மேல ஊற்றப்படட்டும். ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ரிப கபர பலப ஷபர கபர பலபர கபர பலபர ஷபர கபர பலபர பலபர. ரெக்கன ஹந்தரபுரி விகரணபர கபர பலபர ஷகதரபுரி விகரணப. ரெக்க ரகதரட ரியங்கோ ரகபனை சிக்கரே லோக ரகதே ரியங்குர நபர கபர பலபர ஷபர கபர பலபர பலபர. ஓ ஹalleluya ஹalleluya
கட்டுகள் எல்லாம் உடையட்டும், எல்லா தடைகளும் நீங்கி போகட்டும். தேவனுக்கென்று வைராக்கியமா எழும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும். கர்த்தருக்காக ஒவ்வொருவர் எழும்பட்டும் ஆண்டவரே. வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. தேவனுடைய நாம மகிமைப்படும்படியான சாட்சிகள் இங்கிருந்து எழும்பட்டும், இங்கிருந்து எழும்பட்டும். நல்ல ஜீவனுள்ள சாட்சிகளாக ஒவ்வொருவரும் மாறும்படியாக கர்த்தர் அக்கினியை ஊற்றுங்க, கர்த்தர் வல்லமையை ஊற்றுங்க, அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஒவ்வொருடைய பாத்திரங்களை நிரம்பி வழியும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்க. ரகனா கந்தரடபுதப கபரபா லேகரடபதி அந்தரடபதபதபதப ஷபதபதபதபா உரகமனா கந்தரடபுரிபி கரடபதபா லகமனா சிகரேரே கந்தரனா லேகரகதரி அங்குரடபர கபரபா உரிகரபலபரபா. உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். வாழ்க்கையில் ஒரு அசைவு உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும், சூழ்நிலைகளில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஓ பிரச்சனைகள், ஹல்லேலூயா, போராட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும். இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு விடுதலை உம்முடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இதுவரைக்கும் ஹல்லேலூயா உங்களை தடை பண்ணி கொண்டிருந்த எல்லா பார்வோனின் வல்லமைகளை கர்த்தர் முறியடிக்க உங்களுக்கு பலன் தருகிறார். அதை மேற்கொள்ள உங்களுக்கு பலன் தருகிறார். அவைகளை தேடியும் நீங்கள் காணாது இருக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்பட பண்ணுகிறார். ஓ, எல்லா பார்வோனின் வல்லமைகள் அழிகிறது, சுட்டரிக்கப்படுகிறது, எல்லாம் அமிழ்ந்து போகிறது, ஒன்றும் இல்லாமல் போகிறது. ஓ ரகபலபரப ஷபரபலபரபலபரபா. இனி கர்த்தருடைய ஜனங்களாய் நீங்கள் அறியப்படுவீர்கள். ஓ கர்த்தருடைய ஜனங்களாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். இனி கர்த்தருடைய ஜனங்களாய் நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். உங்களை ஒடுக்குகிறவன், உங்களை தடை பண்ணுகிறவன் இன்றோடு ஒளிந்து போகிறான். கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறீர்கள். ஜெயம் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உரகமலபரப ஷபரபலபரபா யாங்கரே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை. உங்க பலனை சார்ந்தல்ல, அவருடைய கிருபையை சார்ந்து நாம் இருக்கிறோம். சொல்லுவோமா, இன்னும் தேவை ஆண்டவரே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவனிட தங்கிடுத கிருபை, தாழ்மையுள்ளவனிட தங்கிடுத கிருபை. வாழ்நாளது போதுமே சுகமோடு தம்பலமோடு. வாழ்நாளது போதுமே சுகமோடு தம்பலமோடு. சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. நிர்மூலமாகாதது நிற்பது கிருபை. உணர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே, நிர்மூலமாகாதது நிற்பது கிருபை. நீ
நித்திய ஜீவன் பெற்று கொண்டு காத்து கொள்ள ஷபரலபரபா காத்து கொள்ள கிருபை தாருமே. ஸ்தோத்திர ஜபத்தினார் பெருகுதே கிருபை. ஸ்தோத்திர ஜபத்தினார் பெருகுதே கிருபை. ஆத்துமபாரம் கண்ணீரோடு சோர்வின்றி நான் வேண்டிடவே. ஆத்துமபாரம் கண்ணீரோடு சோர்வின்றி நான் வேண்டிடவே. ஜெபவரம் கிருபை தாருமே. ஜெபவரம் கிருபை தாருமே. அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா. Oh, we worship you, Jesus. Oh, rikabababala rashagababababa. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்று நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்று நடத்திடுவார். ஆராதனை 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 ரபபபபபபப ஆராதனை. அல்லேலூயா வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை Hallelujah.
சமூகத்துல தேவன் என்னை மறந்து போனாரோ, தேவன் என்னை விட்டு விட்டாரோ என்று சொல்லி உங்க சிந்தையில ஒருவர் யோசித்துக் கொண்டு இருக்கிறீங்க. இனி இந்த ஆண்டவர் வேண்டாம், நம்பி வந்து நான் ஒன்றுமே பெற்றுக்கொள்ளவில்லை என்கிற நிலைமையில மிகவும் சோர்வோடு வந்திருக்கிறீங்க. நான் இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். நீ எனக்கு வேணும், உன்னுடைய ஹல்லேலூயா ஆராதனையில நான் பிரியமா இருக்கிறேன், நீ தொடர்ந்து எனக்கு உண்மையாய் என்னை பற்றி கொண்டிரு, நான் ஏற்ற காலத்துல உன்னை உயர்த்துவேன், ஏற்ற நேரத்துல நீ என்னுடைய மகிமையை காண்பாய், நீ சோர்ந்து போகாமல் நீ இன்னும் தொடர்ந்து விடாமல் என்னை பற்றி கொண்டிரு. ஆண்டவருடைய நாமம் ஹல்லேலூயா நமக்கு பலத்த துருகமாய் இருக்கட்டும். அவரை ஆராதிக்கிறதே நம்முடைய ஹல்லேலூயா வாழ்க்கையின் நோக்கமாய் இருக்கட்டும். அவரோடு உறவாடுகிற அந்த உறவில நாம் தொடர்ந்து மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கும் வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 102 சங்கீதம் 13 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமேன் ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நம்முடைய சபைக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் இதுதான். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. நம்ம வாழ்க்கைகளில் பிரச்சனையே இல்லாமல் யாரும் இருக்கிறோமா அப்படின்னா, யாராவது இருக்கீங்களா? அப்படி உங்களை பார்த்து கொஞ்சம் கேட்க வேண்டியிருக்கு. எல்லாருக்குமே ஏதோ ஒரு நிலைமையில் பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் மனசு ஆசைப்படும், பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் சூழ்நிலை அப்படி எப்பவுமே இருக்கிறதில்ல. சில நேரங்களில் நல்லா இருக்கும், சில நேரங்களில் மோசமாக இருக்கும், சில நேரங்களில் படு பாதாளத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். என்ன நடக்குமோன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த வார்த்தைகளை அந்த சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறான். ஏன்னா அந்த சங்கீதத்துக்கு மேலே நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். சங்கீதத்தில் பல விதங்கள் இருக்குது. துதி பாடல் சங்கீதங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் பலவிதமான விண்ணப்பங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிற சங்கீதங்கள் இருக்குது. அதில் இதை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப துக்கத்தில் துயரத்தில் மூழ்கி போன ஒருவன் வியாகுலத்தோடு சொல்லுகிற விண்ணப்பம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தேவனிடத்துல போய் ஒரு காரியத்தை சொன்னா அவர் எனக்கு என் ஜபத்தை கேட்பார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது, என் ஜபத்திற்கு பதில் கொடுப்பார் என்கிற எதிர்பார்ப்பும் இருந்திருக்கிறது. அதனால தான் அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் போய் தன்னுடைய இருதயத்தில் உள்ளதை ஒரு மனிதன் கொட்டுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. நமக்கு அப்படி எதிர்பார்ப்பு தான் இருக்கு இல்லையா? ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தா ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு, ஆண்டவர் கேட்பாருங்கிற நம்பிக்கை நிச்சயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 65:2 நம்ம வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இன்றைக்கு மனிதன் எத்தனையோ விதமா நம்பிக்கைகளை உடையவனா இருந்தாலும் அவன் ஏதோ ஒரு நம்பிக்கையில போய் ஒரு தெய்வத்தை தேடி போகிறான். அந்த தெய்வங்கள் பதில் கொடுக்காதான்னு தெரியாத ஒரு நிலைமையில போகலாம். ஆனா நமக்கு ஒரு நிச்சயத்தை ஆண்டவருடைய வசனம் சொல்லி கொடுக்கிறது. ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம என்ன சூழ்நிலையில எப்போ அவருடைய சமூகத்தில் போனாலும் அவரிடத்துல போய் ஜபத்தை நாம ஏறெடுத்தாலும் நம்ம ஜபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவரும் அவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அவர் என் ஜபத்தை கேட்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நிச்சயமாகவே அவர் பதில் கொடுப்பார் என்கிற நிச்சயமும் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால தான் நாம் ஆண்டவரை சமூகத்தை நாடி வருகிறோம், ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம இருதயத்தை ஊற்றுகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு வருகிறோம். இந்த சங்கீதத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அந்த சங்கீதத்தை எழுதினவருடைய வியாகுலம் வெளிப்படும். படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பிரச்சனையை பெருசாக அவர் சொல்லிட்டே வராரு.
புகை போல ஒளிந்தது, என் எலும்புகள் கொள்ளியை போல எரியுண்டது, இருதயம் புல்லை போல வெட்டுண்டு உலர்ந்தது, போஜனத்தை புசிக்க மறந்தேன், பெருமூச்சின் சத்தத்தினால் எலும்புகள் மாம்சத்தோடு ஒட்டி கொள்ளுகிறது, வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன், நான் நித்திரை இல்லாமல் வீட்டில் தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேன். படிப்படியாக அவருடைய நிலைமையை விளக்கி சொல்லும்போது நமக்கே கஷ்டமாக இருக்கு. சிலர் வாழ்க்கை இப்படி தான் புலம்பலாகவே இருக்கும், அழுகையாகவே இருக்கும், வேதனையாகவே இருக்கும். சூழ்நிலையை உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லுவாங்க. என் நிலைமை உங்களுக்கு புரியவே புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நெருக்கம், அப்படிப்பட்ட கஷ்டம் அவங்களுக்கு. அதிலிருந்து மீண்டு வருகிறதற்கு முயற்சி செய்து தோற்று அவங்க என்ன செய்வாங்க, அப்படி வேதனையோடு அந்த நிலைமையில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அந்த சங்கீதத்தை எழுதுகிற அந்த சங்கீதக்காரன் தொடர்ந்து சொல்லும்போது சொல்லுகிற காரியம் 12ஆம் வசனத்துல, கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே இதெல்லாம் எங்க நிலைமைகள்லாம் சில நேரங்களில் வித்தியாசமா போகலாம், ஆனா நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர், நீர் மாறாதவராக இருக்கிறீர் என்று சொல்லிட்டு இப்ப அவர் தன்னுடைய விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிறார். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. வாழ்க்கை பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் தாண்டி கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோம் பாருங்க. அப்போதான் நிச்சயமா நம்ம வாழ்க்கையின் நிலைமைகளில் இருந்து நம்ம மீண்டு வருகிறதற்கான ஒரு துவக்கம் ஏற்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை நோக்கி திரும்புகிற வரைக்கும் அந்த பிரச்சனை தான் நமக்கு முன்னால இருந்துட்டே இருக்கும். ஆனா கர்த்தரை நோக்கி திரும்ப ஆரம்பித்த பிறகு, ஆண்டவரேன்னு சொல்லி அங்க நோக்கி பார்க்க ஆரம்பித்த பிறகு, நம்முடைய விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் சொல்ல ஆரம்பிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முட்செடியின் நடுவில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புக்கு உண்டாவதாக. அந்த மோசே அந்த கோத்திரங்கள் எல்லாம் வாழ்த்தும் போது உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்துல அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார். முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேல வருவதாக என்று சொல்லி பார்க்கிறோம். அன்றைக்கு முட்செடி நடுவில் எழுந்தருளின அனுபவம் எப்படிப்பட்டது என்பதை மோசே நன்றாக அறிந்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்தில் வாழ்ந்தாங்க. 430 வருஷத்துல ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது. போக 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 இவங்க ஒரு பக்கம் பழுகி பெருகிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனையும் பெருக ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற ஜனங்கள் அவங்கள ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஒடுக்கம் ஆரம்பிக்க 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 இவங்க கூக்குரல் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. இவங்க கூக்குரல் அதிகரித்து அது தேவ சமூகத்தில் எட்டினது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய கூக்குரலை கேட்டு அவர்களுக்காக முட்செடியின் நடுவில் எழுந்தருளினார். ஹல்லேலூயா. முட்செடியின் நடுவில் எழுந்தருளி மோசேயோடு ஆண்டவர் பேசி அவனை அந்த ஜனங்களை விடுவிக்கிற ஒரு இரட்சகராக ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் எழுந்தருளினபடினாலே கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிறதற்கான ஒரு காரியம் நடைபெற்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருளினார். நம்மை ஒடுக்குகிற, நம்மை வேதனைப்படுத்துகிற, கூக்குரலிட செய்கிற எப்பேற்பட்டதான காரியமாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியான காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த துவங்குவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு முட்செடி நடுவில் எழுந்தருளினார். இன்னும் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 74ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களிலே உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்தில் சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். சிலருடைய வாழ்க்கையின் அனுபவம், சிலருடைய வாழ்க்கையின் கூக்குரலும் இதுவாக தான் இருக்கிறது. என் வாழ்க்கையில் வெகு நாளாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்கள் உண்டு, வெகு நாளாய் பாழாய் கிடக்கிற குடும்ப சூழ்நிலைகள் உண்டு, வெகு நாளாய் பாழாய் கிடக்கிறதான பிள்ளைகளுடைய
என்னுடைய நிலைமைகள் உண்டு என்று சொல்லி அங்கலாய்ப்போடு பரிதபிப்போடு சில நேரங்களில் மனதில் நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வெகு நாளாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களின் மேலே உங்க பாதங்களை நீர் ஆண்டவரை எழுந்துருள பண்ணும் என்று சொல்லி நம்ம இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் கேட்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நன்மைகளை கெடுப்பது சத்துருவனுடைய வேலை. ஆனா அந்த கெடுத்து போட்ட காரியங்களை சீர்படுத்தி நம்மளை ஸ்திரப்படுத்தி நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவதுதான் நம்முடைய தேவனுடைய வேலை. ஹல்லேலூயா. இதை புரிந்து கொண்டா தைரியமா போய் அவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, வெகு நாளாய் பாழாய் கிடக்கிற பகுதிகளின் மேலே உங்க பாதங்களை நீங்க எழுந்துருள பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க எதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் முன் வைக்கிறீங்களோ கர்த்தர் அந்த பகுதிகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் வாழ்க்கை உங்க சூழ்நிலையை யோசிங்க, உங்க பிரச்சனையை யோசிங்க. எந்த விஷயம் ரொம்ப நாளா மாறாம இருக்கு, எந்த விஷயம் ரொம்ப நாளா இன்னும் பாழான நிலைமையில இருக்கு, பரிசுத்த ஸ்தலத்துல எல்லாவற்றையும் கெடுத்து போடப்பட்ட நிலைமையில, சத்துரு எல்லாவற்றையும் சீர்குலைத்து போட்ட நிலைமையில இன்றைக்கு நம்ம ஹல்லேலூயா அங்கலாய்ப்போடு வியாகுலத்தோடு நாம உட்கார்ந்து கொண்டிருப்போமானால் இன்றைக்கு கர்த்தர் அதை ஹல்லேலூயா கேட்க அவர் ஹல்லேலூயா எழுந்தருளி அதிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர அவர் ஹல்லேலூயா சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் ஹல்லேலூயா உங்க இருதயத்தை கர்த்தருக்கு திறந்து கொடுங்க. ஹல்லேலூயா திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த பகுதியில் எனக்கு ஒரு அற்புதம் வேணும், இந்த பகுதியில் உங்க பாதங்கள் எழுந்தருள பண்ணும் ஆண்டவரே, என்னுடைய தொழிலில் உங்க பாதங்கள் எழுந்தருள பண்ணுங்க, என் பொருளாதாரத்தில் உங்களுடைய பாதங்கள் எழுந்தருள பண்ணுங்க, என் குடும்ப சூழ்நிலையில உங்களுடைய பாதங்கள் எழுந்தருள பண்ணுங்க, ரட்சிக்கப்படாத முரட்டாட்டம் பண்ணுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய பாதங்களை எழுந்தருள பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை தடை பண்ணுகிற ஆண்டவரே உறவுகளின் மத்தியில உங்களுடைய பாதங்கள் எழுந்தருள பண்ணுவதாக ஆண்டவர், ரட்சிக்கப்படாத கணவருடைய வாழ்க்கையில உங்களுடைய பாதங்களை எழுந்தருள பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வெகு நாளாய் நாங்கள் காத்திருக்கிறோமே, வெகு நாளாய் அது பாழாய் கிடக்கிறதே, வெகு நாளாய் அதை பார்த்து 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 நாங்கள் ஆண்டவரே ஒரு ஏமாற்றமான நிலைமையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஆண்டவரே. இன்றைக்கு இந்த நாளிலே நீர் எழுந்தருளுவீராக, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக, நீர் இன்றைக்கு என்னுடைய கூக்குரலை கேட்பீராக, இன்றைக்கு என்னுடைய துயரத்தை மாற்றுவீராக. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எழுந்தருளினா நிச்சயமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், 76ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர், பூமி பயம் அமர்ந்தது. சில சூழ்நிலைகளில் நம்ம அநியாயம் செய்யப்பட்டிருக்கலாம், அநியாயமாய் நடத்தப்பட்டிருக்கலாம், நம்ம நியாயத்தை கேட்டு போராடி தோற்று போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு நீதியை நிலைநாட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் இல்லாமல் உங்களை பகைக்கிறவங்க இருப்பாங்க, காரணம் இல்லாமல் உங்களை ஒடுக்கிறவங்க இருப்பாங்க, காரணம் இல்லாமல் உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை தடுக்கிறவங்க இருப்பாங்க, காரணம் இல்லாமல் பொய்யாய் உங்கள் மேலே குற்றம் சாட்டுகிறவர்கள் இருப்பாங்க, காரணம் இல்லாமல் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பறித்து கொள்ளுகிறவங்க இருப்பாங்க. ஆனால் ஒன்று, நியாயம் தீர்க்கிற கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவரே, நீ நீதி உள்ள நியாயாதிபதி, என்னுடைய இந்த ஆண்டவரே காரியத்தில் ஆண்டவரே எனக்கு நியாயம் கிடைக்க பண்ணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் உண்மையாக கேளுங்க, நம்புங்க, விசுவாசிங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு நியாயம் கிடைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 82ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சபையிலே எழுந்தருளுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் தேவன் ஹல்லேலூயா தேவ ஜனங்கள் கூடி ஆராதித்தார்களோ, ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்களோ, அங்கெல்லாம் தேவன் எழுந்தருளினார். ஹல்லேலூயா. எழுந்தருளினவர் சும்மா இல்லை, எழுந்தருளினா அந்த இடம் முழுவதும் அது மகிமை, தேவ மகிமையினால நிரம்பினது என்று சொல்லி பார்க்கிறோம். சாலமோன் தேவாலயத்தை கட்டி அது ஆண்டவருக்கு பலிகளெல்லாம் செலுத்தி அவங்க ஆராதனை செய்ய ஆரம்பித்த போது அந்த இடத்துல ஒரு மகிமையான
மேகமாக கர்த்தர் எழுந்தருளினார். ஊழியம் செய்கிற ஆசாரியர்களால் ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு ஒரு மகிமை இறங்கினது. இதை எதற்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னா, தேவனுடைய மகிமை, தேவன் எழுந்தருளும் போது தேவனுடைய மகிமை வெளிப்படும். தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற இடத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்படும். தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற இடத்துல எந்த விஷயங்களும் மாறும், அற்புதங்கள் நடக்கும், வியாதிகள் சுகமாகும், விடுதலை உண்டாகும், சத்துருவினுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற இடத்துல நீங்கள் ஹல்லேலூயா எதிர்பார்க்கிறதற்கு மேலான நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம 1000 செய்திகளை நம்ம கேட்டுட்டு போகிறத விட ஆண்டவருடைய மகிமை இறங்கி அந்த தொடுதலை பெற்றுக்கொள்வோமானால், அந்த வல்லமையை நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட்டா 1000 செய்திகள் கொடுக்காத நன்மையை அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவ மகிமை வெளிப்படுகிற இடத்துல தேவ ஆலோசனை வெளிப்பட ஆரம்பிக்கும், தேவ சத்தம் வெளிப்பட ஆரம்பிக்கும். தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற இடத்துல தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நேராய் புறப்பட்டு வர ஆரம்பிக்கும். தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற இடத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக, ஒரு நீங்க திருப்தி அடையும்படியாக உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை அனுபவித்திருக்கிறோம்? நம்ம அப்படியே கஷ்டத்தோட கண்ணீரோட வந்திருப்போம். ஆனால் தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய ஆலயத்தின் நடுவில் நாம் நின்று ஆண்டவரை ஆராதிக்கும் போது அந்த தேவ பிரசன்னம் இறங்கி வரும்போது நம்முடைய பிரச்சனை எல்லாம் பஞ்சாய் பறந்து போகும். நம்முடைய துக்கமெல்லாம் அப்படியே பனி போல விலகி போகும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எழுந்தருளி விட்டார். கர்த்தர் இந்த காரியத்தை பொறுப்பெடுத்து விட்டார். கர்த்தர் இனி எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு உள்ளே வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் எழுந்தருளினா அந்த இடம் சாதாரணமாக இருக்காது, அது மாறியே தீரும். ஹல்லேலூயா. அந்த சூழலை மாறாமல் இருக்க முடியாது, நிச்சயமாய் மாறும். அந்த வியாதி சுகமாகாமல் இருக்க முடியாது, அது நிச்சயமாய் சுகமாகும். அவர் எழுந்தருளினா ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையே மறுரூபமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஹல்லேலூயா இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் நாம் யோசிப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் போகிறதற்கு இன்னைக்கு எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனால் அங்கே அவருடைய இரக்கம் வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம யோசிக்கிற மாதிரி கர்த்தர் யோசிக்கிறதில்ல, நம்ம பார்க்குற மாதிரி யாரையும் ஆண்டவர் பார்க்கறதில்ல. ஹல்லேலூயா. நம்ம பக்கத்தில் பார்த்தா அவங்கள பார்த்து நம்ம எப்படி யோசிப்போம், இந்த ஆளெல்லாம் ஆலயத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு யோசிப்போம். இந்த ஆளெல்லாம் கைத்தட்டி பாடுறாரு, இந்த ஆளெல்லாம் ஆவியில் நிரம்பி. இங்கே நீங்கள் அப்படிலாம் யோசிக்க மாட்டீங்க, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. சரி, அப்போ சில நேரம் மனுஷர்கள் நம்மை பார்க்கிற விதங்கள் அப்படி தான் இருக்கும், அப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்முடைய பார்க்குற விதம் நம்மளை ஸ்பெஷலாக பார்க்குறாரு, விலையேற பெற்றவர்களாக பார்க்குறாரு. நம்ம அவருடைய உதவி தேவைப்படுகிற ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோங்கிறத பார்க்குறாரு. ஏற்ற நேரத்தில் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் அவருடைய இரக்கம் வெளிப்படும், கிருபை வெளிப்படும், அவருடைய தயவு நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். எவன் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேலே இரக்கமாக இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க, உங்க மேல கர்த்தர் இரக்கமா இருப்பார். ஆண்டவர் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டார். ஹல்லேலூயா. உங்கள் குற்ற உணர்வுகள் எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு நீக்கி போடுகிறார். நீங்க தைரியமா அவருடைய சமூகத்தில் நீங்க போகலாம். ஹல்லேலூயா. எபிரேயர் 4:16 வாசிக்கலாமா? ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட்னு யாராவது சொல்ல முடியுமானா? பெர்ஃபெக்ட் கிடையாது தான், உண்மைதான். ஆனாலும் கிருபையாய் இரக்கமாய் கர்த்தர் நம்ம ஆலயத்து நடுவில் உட்கார பண்ணியிருக்கிறார். அவரை துதிக்க வச்சிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார், பேசுகிறார், நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பயந்து பயந்துலாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரல. ஏசப்பான்னு சொல்லி அவருடைய இரக்கத்தை சார்ந்து அந்த இரக்கத்தின் நிச்சயத்தோடு தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அந்த தைரியத்தில் தான் வந்திருக்கிறோம். அவர் இரக்கம் உள்ள ஆண்டவர். அவர் என்னுடைய பாவங்களுக்கு தக்கதா எனக்கு பலன் கொடாம, என்னுடைய பாவங்களுக்கு தக்கதா எனக்கு செய்யாம அவர் இரக்கத்தை எனக்கு காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடினால நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் செஞ்சுட்டு வந்து ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை கேட்கிறதல்ல, அது கிருபையை போக்கடிக்கிறதா இருக்கக்கூடாது. தயவா அவர் இரக்கம் காண்பிக்கும் போது அந்த நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, அதற்கு தயை செய்யும் காலமும் என்று அடுத்த வார்த்தை நம்ம பார்க்கிறோம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலம். ஆண்டவருடைய ஃபேவர், தயவு அப்படின்னா ஃபேவர் அப்படின்னா ஆங்கிலத்தில் இப்படி சொல்றாங்க, ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆமென். நம்பவே முடியலையோ? அந்த ஆமீன் அப்படிதான் இருக்கு. ஒரு கியூல நிக்கிறீங்க, பின்னால நிக்கிறீங்க, உங்களை திடீர்னு ஒரு ஆள் கூட்டிட்டு வந்து கை பிடிச்சிட்டு வந்து முன்னால கொண்டு போய் நிறுத்தினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அடேங்கப்பா, எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ரயில்வே டிக்கெட் எடுக்கிறப்ப நமக்கு ரேஷன் கடை கியூவில் எங்கெல்லாமோ கியூ நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அதுதான் ஒரு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ். நம்ம பாஸ்டர் ஒருக்கா இந்த அனுபவத்தை சொல்லுவாங்க. அவங்க ஏர்போர்ட்டில் நின்றுட்டு இருக்காங்க, டிக்கெட் கவுண்டரில் நீளமான கியூ இருக்குது. ஒருத்தர் திடீர்னு வந்தார், இது ஃபாரினில் நடந்தது. வந்து மலையாளியானோ அப்படின்னு இருக்காரு. பாஸ்டர் வந்து மலையாளத்தில் பதில் சொல்லியிருக்காங்க. செங்கோட்டை பகுதியில் இருக்கும்போது அவங்க சொன்ன உடனே இவிட வா நீ அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போய் நேராக முன்னால் நின்று எல்லாத்தையும் நடத்தி கொடுத்து முதல்ல ஆளாக அனுப்பிட்டாங்களாம். அதுதான் ஃபேவர். ஹல்லேலூயா. மனுஷங்க கண்களில் தயவு கிடைக்கிறத விட அதை விட பெருசு ஆண்டவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தயவு அது பெரியது. பிரியமானவர்களே, அவர் தயவுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அந்த தயை செய்கிற காலம், அதற்காக குறித்த நேரம் இந்த நாட்களாக இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 41 அதிகாரத்தில் 14 வசனத்திலிருந்து 44 வரைக்கும் பார்க்கும்போது யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் குறித்த நேரம் வந்தது. ஆண்டவர் தயவு செய்யும் நாள் வந்தது. அது வரைக்கும் அவனுடைய நிலைமை மோசமாக தான் இருந்தது. அவனுடைய நிலைமை கஷ்டமானதாக தான் இருந்தது. குழிக்குள்ள போடப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான். அப்புறம் போத்திபாருடைய வீட்டில் வேலைக்காரனாக இருந்தான். அங்கே கொஞ்சம் நல்லா வர மாதிரி இருக்கும்போது வேற ஒரு பிரச்சனை வருது. அங்கிருந்து சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்பட்டான். சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைச்சாலும் அவன் எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமையில தான் அங்க இருந்தான். ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்தது, யோசேப்புக்கு ஒரு அழைப்பு வருகிறது. நீ வா, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடு, சீக்கிரமா வா, பார்வோனுக்கு முன்னால நிக்கணும். கூட்டிட்டு போனா பார்வோன் முன்னால் அதே நாளில் முழு எகிப்து தேசத்திற்கு மேலே அவனை அதிகாரியாக ஆண்டவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் குறித்த நாள் வரும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். அது வரைக்கும் உங்க சூழலை ரொம்ப மோசமா இருக்கலாம், இது மாறவே மாறாதுன்னு நினைக்கலாம். எல்லாரும் உங்களை மறந்து போனாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை மறக்கல. கர்த்தர் உங்களை ஹல்லேலூயா அப்படியே விட்டு உங்க நிலைமையை மாற்றுகிறதற்கு ஒரு காலத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு தயவு செய்யும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த செப்டம்பர் மாதத்தில் அப்படிப்பட்ட தேவனுடைய தயவு வெளிப்படுவதாக, தேவனுடைய இரக்கம் வெளிப்படுவதாக, தேவன் உங்களுக்கு என்று குறித்த நாளாக இந்த நாள், இந்த மாதம் இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 19 வசனத்தில் அன்னாளுடைய வாழ்க்கையில் உள்ள காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதுவரைக்கும் அன்னாள் பிள்ளை இல்லாதது நிமித்தமாக அவள் பரியாசம் பண்ணப்பட்டாள், ஏளனமாய் நடத்தப்பட்டாள், அவள் உதாசீனப்படுத்தப்பட்டாள், அவள் மிகுந்த நிந்தை அவமானங்களை சுமந்து கொண்டு அவள் போக வேண்டியிருந்தது. ஆனால் 19 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நிந்தையை நான் சகிக்க முடியும், எவ்வளவு
எவ்வளவு அவமானங்களை சகிக்க முடியும், எவ்வளவுதான் என்னை எல்லாரும் பரியாசம் பண்ணுவார்கள், எவ்வளவுதான் என்னை நிந்திப்பார்கள், எவ்வளவுதான் அவமானப்படுத்துவார்கள். ஓ ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு நாம் வந்திருக்கலாம். ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வந்திருப்பது ஹல்லேலூயா அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில். நீங்கள் வந்திருப்பது ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில். அவர் உங்கள் நிந்தையை மாற்றுவார், உங்களை நிலைத்தருவார். உங்கள் நிந்தைக்கு பின்னாலே இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, I believe in the word. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு என் நிந்தை மாறும்படியாக தேவன் என்னை நினைத்தருளுவீராக. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய தயவு வெளிப்படுகிற நாளா இது இருப்பதாக. ஆண்டவரே, என் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஊற்றி இருக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு என் கண்ணீருக்கு பதில் தருவீராக. இன்றைக்கு என் அவமானத்தையும் நிந்தையும் ஆண்டவரே, நான் உதாசீனப்படுத்தப்பட்ட நிலைமையும் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிங்க, நிச்சயமாய் மாறும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்னும் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒருவள், அவள் கணவன் மரித்து போனான், கடன் வாங்கி விட்டு மரித்து போனான். கடன் பிரச்சனை, கடன் சுமை, என்ன செய்யணும்னு தெரியல. இப்ப கடன்கார வந்து கதவை தட்டுறான். 2 குமாரரையும் கூட்டிட்டு போயிடணும்னு சொல்லி வந்து நிற்கிறான். இவள் தேவனுடைய மனிதனிடத்துல ஓடோடி வருகிறாள், தன்னுடைய நிலைமையை கூறுகிறாள். தேவ மனிதன் சொன்ன வார்த்தையை அப்படியே செயல்படுத்துகிறாள். அன்றோடு அவளுடைய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க கடன் பிரச்சனை மட்டும் தீரல, அவளுடைய வாழ்நாள் முழுவதுக்கும் தேவையான நன்மையை கர்த்தர் அவளுக்கு கட்டளையிட்டார். எத்தனை பேர் அதை, நான் வேகமாக போகிறனால அதை விளக்கி சொல்லலை, பட் நீங்கள் வீட்டில் போய் அதை யோசித்து பாருங்கள். அவளுடைய கடன் அன்றைக்கு முடிவுக்கு வந்தது. இன்னைக்கு நிறைய பொருளாதார நெருக்கடிகளோடு நாம் இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த நெருக்கடிகளை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லும்போது, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கேட்டு நடக்கும் பொழுது அந்த நிலைமைகள் நிச்சயமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் நிச்சயமாய் தர வல்லவராய் இருக்கிறார். எனக்கு தெரிந்த ஹல்லேலூயா ஒரு சகோதரர் சபைக்கு வருவார். நிறைய கடன், 30 லட்சம் கடன் வாங்கினது அவங்க அம்மா தான் வாங்கினாங்க. வாங்கிட்டு அவங்க கையை விரிச்சிட்டாங்க. அவங்க அதை என்ன பண்ணாங்கன்னே தெரியல. கடைசியில் இந்த சகோதரன் மாட்டிக்கொண்டான். ஒரு மாதம் ஏடிஎம்மில் காசு எடுக்க முடிஞ்சது. அடுத்த மாதம் போய் முதல் நாள் ஏடிஎம்மில் காசு எடுக்கிறாரு, பிளாக் ஆயிடுச்சு, நம்பர் எல்லாம் பிளாக் ஆயிடுச்சு. திகைப்போடு வந்து நிற்கிறார் சர்ச்சில். என்ன பண்ண போறேன்னு தெரியல பாஸ்டர், இந்த மாசத்தினுடைய தேவைகளுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல. கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வந்தார். அன்றைக்கு ஜெபித்தோம், சேர்ந்து ஜெபித்தோம். அந்த வாரத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். ரொம்ப நாளைக்கு முன்னால் வச்சிருந்த பத்திரம், அதை அடமானம் வைத்து அந்த வேறு யார் கையிலோ அது நிலம் இருந்தது. இவங்க போய் அதை திரும்ப கேட்கறதுக்கு போனப்பெல்லாம் அவங்க வந்து தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ அந்த பத்திரத்தை ஆண்டவர் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தார். அதை எடுத்துகிட்டு போய் திரும்ப இன்னொரு ஆளை பார்க்குறாங்க. அவர் சொன்னார், இந்த இடம் யார்கிட்ட இருக்குது? ஓ, இவங்க கிட்டயா? அவர் என்கிட்ட தான் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அவர் பேசி இந்த நிலத்தை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த கடன் அடைக்கிறதுக்கும் மீதி எடுக்கிறதுக்கும் ஆண்டவர் உதவி செய்தார். ஒரே வாரத்தில் இந்த காரியத்தை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கென்று குறித்த நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு தேவன் தயவு செய்கிற ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க பிரச்சனை பெரிதாக இருக்கிறது என்று நினைத்து பயப்படாதீங்க. அது பெருசா உங்களுக்கு இருக்கலாம், கர்த்தருக்கு அது சாதாரண காரியம். பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா இந்த மாதத்தில் உங்க பிரேக் த்ரூவை, உங்களுக்கான ஒரு அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள தான் போகிறீங்க. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. இன்னும் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் குறித்து கொள்ளுங்க. நீங்க வீட்டில் போய் முழுசா நீங்க தியானிங்க. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மேவிபோசேத்தினுடைய வாழ்க்கையில ஒரே நாளிலே சூழ்நிலைகள் மாறினது. ஹல்லேலூயா.
சவுல், யோனத்தான் எல்லாம் மரித்த உடனே மேவிபோசேத்தை தூக்கிட்டு ஓடி கொண்டு போயிடுறாங்க. ஒளித்து வைக்கணும், இவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. போற வழியில காலும் முடமா போயிருச்சு. எல்லாம் பயந்து பயந்து ஒளிந்து ஒளிந்து வாழ வேண்டிய சூழலை ஆகி போயிடுச்சு. ஆனா தாவீது ராஜாவான பின்பு அவன் யோனத்தான் நிமித்தமா தயவு செய்யறதுக்கு யாராவது இருக்கிறாங்களான்னு விசாரித்த போது இவனை குறித்து கேள்விப்பட்டு அவனை அழைத்து வந்து அவனுக்கு பாருங்க, அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். ஹல்லேலூயா. ஒரே நாள்ல ஒரு சேஞ்ச் வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது வரைக்கும் பயம், அது வரைக்கும் எல்லாத்தையும் இழந்து போனேனே என்ற வருத்தம், ராஜா அரண்மனையில எப்படியானா வாழ்ந்தேன், ஆனா இன்னைக்கு ஒன்றும் இல்லாதவனா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு துக்கம் அவனுடைய மனதில் இருந்திருக்கும். ஆனா அந்த துக்கத்தை, அந்த இழப்புகள், நஷ்டத்தை ஒரே நாள்ல கர்த்தர் ஈடு கட்டினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நாம் நஷ்டமடைந்திருப்போம், அநியாயமாக சில பொருளாதாரத்தில் நஷ்டப்பட்டு இருக்கலாம், சில ஆசீர்வாதங்கள் இழந்து போய் இருக்கலாம். ஒரு நாளில் நல்லா இருந்தேன், ஒரு நாளில் நல்ல ஆசீர்வாதமாக இருந்தேன், இன்றைக்கு நான் வெறுமையாக இருக்கிறேன், இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், இன்றைக்கு நான் தைரியமாக வெளியே நடமாடக்கூட முடியலைன்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார், உங்களுக்கு தயவு செய்கிற ஒருவர் இருக்கிறார், உங்களுக்காக ஒரு நேரத்தை முன்குறித்து உங்களை தூக்கி விடுகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க விசுவாசிங்க, சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க இழந்து போனதை மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கிறதற்கு அவர் ஒரு சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் நஷ்டப்பட்டீங்களோ, எந்தெந்த மேன்மைகளை இழந்தீங்களோ, எந்தெந்த ஆவிக்குரிய அனுபவங்களை இழந்தீங்களோ, எந்தெந்த ஹல்லேலூயா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை இழந்தீங்களோ, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இந்த காரியங்களை எழுந்தருளும் ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டு பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஒரு மேவிபோசத்தின் நிலைமையை மாற்ற அவரால் முடியுமானா உங்க நிலைமையை அவரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அவனை ஒளிந்து கொண்டு இருந்தான். ராஜாவை பார்த்து பயந்து ராஜா கொலை செய்து விடுவார் என்று சொல்லி யோசித்துட்டு இருந்தவன் ராஜாவோட தினமும் பந்தியில் உட்காரும்படியாக அவனுக்கு ஒரு தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு அப்படி ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னும் ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு அடிமை பெண்ணாக சிறையிருப்பின் தேசத்தில் எஸ்தர் இருந்ததை நாம் அறிவோம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த எஸ்தருக்கு ஆண்டவர் அவளை ராஜ ஸ்தானத்தில் உட்கார வைக்கிறதற்கு ஒரு காலத்தை வச்சிருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்குன்னே வஸ்திக்கு ஒரு என்ன செய்தார், வஸ்தி ராணிக்கு மூளைகளை மண்டை கோளாரை கொடுத்துறார் ஆண்டவர். அவங்க ஏதோ பண்ணுறதுக்கு செஞ்ச உடனே கடைசியில் என்னாச்சு, அந்த ராஜா அவளை அந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளிட்டு இப்போ தேட ஆரம்பிக்கிறார். அந்த தேசத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் இருந்திருப்பாங்க, அதில் இந்த அம்மாவை செலக்ட் பண்ணுறாங்க, இந்த பெண் செலக்ட் பண்ணப்படுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டைம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஹல்லேலூயா அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுக்கிற ஒரு நேரமாக இது இருக்கட்டும். ஹல்லேலூயா. அநேகருக்கு ஹல்லேலூயா ஒரு பிரயோஜனமாக உங்கள் வாழ்க்கை மாறுகிறதற்கு தேவன் உங்களை தெரிந்தெடுத்து உங்களை வேறு பிரித்து உங்களை விசேஷித்த கிருபையினால நிறைத்து நீங்கள் அறியாததை எட்டாதமான ஸ்தானத்தில் உங்களை உயர்த்தி உங்களை கொண்டு அநேகரை ரட்சிக்கிற ஒரு நாட்களாக இந்த நாட்கள் இருப்பதாக, அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். அது நடக்கும். ஆண்டவரால் அது முடியும். நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருக்கலாம், நீங்க சாதாரணமான நபரா இருக்கலாம், உங்களை உயரத்தில் தூக்கி வைக்க அவரால் முடியும். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவரால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். 38 வருஷமா ஒரே இடத்துல அவன் படுத்த படுக்கையில் அவன் இருக்கிறான். ஒன்று காரியம் தான் அவன் செய்யணும்னு நினைச்சான். அந்த குளத்தை தேவதூதன் வந்து கலக்கின உடனே உள்ளே இறங்கணும். இது மட்டும்தான் அவனுடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் குளத்தை கலக்கும் போது இவன்
அவன் குதிக்க நினைக்கும் போது வேற யாரோ குதிக்கிறாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போயிடுறாங்க. இவன் இன்னும் அங்கேயே தான் இருக்கிறான். எல்லா நம்பிக்கையும் அற்று போய் அப்படியே அவன் முயற்சியெல்லாம் தோற்று போய் அந்த இடத்துல அவன் படுத்து கொண்டு இருக்கிறான். அவனை சந்திக்கும்படியாய் கர்த்தர் தூதன் அனுப்பல, அவரே அவனை சந்திக்கும்படியாய் போனார். அல்லேலூயா. அந்த பெதஸ்தா குளத்துல நூற்றுக்கணக்கான வியாதியஸ்தர்கள் அந்த ஓரத்துல இருந்திருப்பாங்க. ஆனா இவன் ஒருவனுக்காக அவர் அந்த இடத்திற்கு போனார், அவனை சுகமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒருவருக்காக உங்க வாழ்க்கையை மாற்றுகிறதற்காக தேவன் உங்க வாழ்க்கையில எழுந்தருள வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை குறித்து அக்கறையோடு தான் அவர் அந்த விண்ணுலக விட்டு இந்த மண்ணுலகிற்கு வந்தார். நமக்காக தான் அவர் கல்வாரி சிலுவையில் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஒரு நம்முடைய பாவத்துக்கான பரிகாரத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நாம ரட்சிக்கப்படணும், நாம பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், நாம அவருடைய பிள்ளைகளாக மாறி அவரோடு கூட என்றென்றைக்கு இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக தான் இயேசு எல்லாவற்றையும் விட்டுட்டு அவரே இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர், தன்னையே நமக்காக தந்துரையின் ஆண்டவர், மற்ற எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நமக்கு தருகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஒரு மனிதனை தேடி அந்த பெதஸ்தாவுக்கு ஆண்டவரே போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய தேடி உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுக்கு தேவையான நன்மையை உங்களுக்கு அளிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவரீர் எழுந்தருளி அடியேனுக்கு இறங்குவீராக, எனக்கு தயை செய்யும் காலமோ எனக்கு குறித்த நேரமுமாய் இந்த மாதம் இருப்பதாக. என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறுகட்டும், என் பிரச்சனைகள் மாறட்டும், என் வேதனைகள் துக்கங்கள் மாறட்டும், என்னுடைய கண்ணீர் மாறட்டும் ஆண்டவரே. தேவனுடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படும்படியாக என் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறதற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயோ. எழுந்தருளு என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயோ. எதிரியின் கை ஓங்க விடாதேயோ, எதிரியின் கை ஓங்க விடாதேயோ. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன் வாழ் வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க எதிர்பார்க்கிறதுக்கு மேலான அற்புதங்களை செய்யுங்க. உம்முடைய வழிகளை அவர்களுக்கு கற்றுத்தாங்க. தொடர்ந்து ஆண்டவரே அவங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி செல்லுங்க. ஆண்டவருக்கு நாமம் மகிமைப்படுவதாக.